அண்ணாமலையை மாத்திரம் மட்டும்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு டிமாண்ட். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் இந்த ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் அப்படிங்கிற அந்த போர் குரல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறதாக எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பிஜேபி குரலை கேட்டு இயங்கிட்டு இருக்குன்னு தான் பொதுவாக எல்லாரும் பேசுகிறோம், அப்படி தானே? அண்ணாமலையை மாத்திரம் மட்டும்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு டிமாண்ட் வைக்கிறார். அப்போ ஏற்றுக்கிட்டது பாஜக. அப்போ பாஜகவை அடிப்படை செய்தது அதிமுகவா இல்லை பாஜக அடிப்படைந்து போனது அதிமுகவா? கண்டிப்பாக அதிமுக தான் அடிப்படையை வைத்து. அப்போ அண்ணாமலையை மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் பாட்டு ஓபிஎஸ்ஸை சந்திச்சுட்டே இருப்பீங்க, செங்கோட்டனை சந்திச்சுட்டே இருப்பீங்க, எனக்கு உள்ளே உட்காந்துட்டு என்னை பற்றியே பேசிட்டு வரோம். நீங்கள் அவங்கள போய் சீட்டு அவங்கள அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வருது? கூட்டணி பற்றி யோசிக்கணும் அப்படின்னா இனிமேல் அதிருப்தி அதிமுகவினரை சந்திக்க மாட்டேன்ட்டு அமித்ஷாவிட்ட வந்துட்டு ஒரு உறுதி வாங்கிட்டு வந்திருக்காருன்னா அப்போ அது யாருக்கான வெற்றி? எடப்பாடி பழனிசாமி ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியன். ஓகேங்களா? அவர் வந்துட்டு ஆட்சிக்கு எப்படி வந்தார், அதுக்கப்புறம் பாஜக எம்ஜிஆர் காலத்திலையும் அதிமுக மத்திய அரசோடைய நிறைய அளவுக்கு இணக்கமாக இருந்தது. இப்போ இபிஎஸ் இருக்கார் இல்லையா, இவரோட இணக்கமாக தான் புரட்சி தலைவர் இருந்திருக்காரு. அப்போ அவர் வந்துட்டு பலவீனமானவன்னு யாராவது சொல்கிறாங்களா? மத்திய அரசோட இணக்கமாக இருக்கணுன்றது அதிமுகவோட எழுதப்படாத கொள்கை விதிகளில் ஒன்று.